ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ட்ரெக் தமிழ்நாடுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸு. நாங்கள் வந்து நிறையா டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் விசிட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது ஒரு புது அனுபவத்தை கொடுத்துச்சு. இது எப்படின்னா, நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம் இந்த இடத்துல. எங்கள் கூட ட்ரெக்குக்கு வந்து கைடாக 2 பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தர் பேர் வந்து மணிகண்டன், இன்னொருத்தர் பேர் வந்து சுந்தரேசனுங்களா, சாரி. 2 பேருமே வந்து வெல் நாலேஜ்டு, செம்ம பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார் காட்டை பற்றி. நாங்கள் வந்து ட்ரெக் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். மலை ஏறி போயிட்டு விசிட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்றத தாண்டி இங்கே வந்து நிறைய விஷயத்த வந்து சொல்லி கொடுத்தாரு. 2 பேருமே வந்து ஒரு மாதிரி எங்கேஜ்டாக கொண்டு போனாங்க ட்ரெக்கை. இன்னும் சொல்லணுன்னா, நிறைய புது புது விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டோம் நாங்களே. அதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தார். லைக் உயிரினங்கள் வந்து எப்படி காட்டுக்குள்ளே வந்து பெருசாக வளருது அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இதை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி, நாங்களும் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லி ப்ரமோட் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, வேறு என்ன சொல்லலாம்? ஸோ இந்த ட்ரெக்கில் முக்கியமாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு புது அனுபவம் கொடுத்துச்சு அப்படின்னா, இந்த ட்ரெக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு காடோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத வந்து சொல்லி ஆரம்பித்தாங்க. ஸோ எங்களுக்கு பொதுவாக காடு அப்படின்னும் போது நாங்கள் நிறைய புக்ஸில் படிச்சிருக்கோம், நிறைய கேட்டு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு காடு வந்து மனிதனோட வாழ்வுக்கும் சரி, பல உயிரினங்களோட எக்ஸிஸ்டன்ஸுக்கும் சரி கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்றது இவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்துல நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ளஸ் சார் ஸ்பெசிஃபிக்காக இந்த பாட்னி ஃபீல்டில் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால ஒவ்வொரு தாவர வகையை பற்றின முக்கியத்துவம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரோஸ்வுட் பற்றி ஸோ நிறைய சொல்லலாம். ஒரு மினி புக்கே வந்து ரிலீஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு நாலேஜ் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ 2 பேருமே வந்து அண்ட் எலிஃபென்ட்ஸ் பண்ண அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்தோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக எலிஃபென்ட் பார்க்க முடியல, பட் இருந்தாலுமே வழி ஃபுல்லாக வந்து எலிஃபென்ட்டோட ஃபீச்சர்ஸஸ் பார்த்தோம். அண்ட் எலிஃபென்ட்ஸோட அந்த எலிஃபென்ட் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த ஒரு ட்ரீயை வந்து அது என்னெல்லாம் பண்ணி வச்சுருந்துச்சு. ஸோ ஒரு ப்ரெசன்ஸை வந்து எலிஃபென்ட் காட்டில் எப்படி வந்து என்ஷூர் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து எங்களுக்கு செமையாக வந்து காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதுக்கான எவிடன்ஸஸுமே நாங்கள் அதை பார்த்தோம். ஸோ பயங்கர த்ரில் ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் நிறைய பக்மார்க்ஸ் காட்டினாங்க. மெயினாக இந்த பியரோட பக்மார்க்ஸ் பார்த்தோம். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுத்துச்சு எங்களுக்கு. லெப்பரோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். அண்ட் நிறைய டீர்ஸோட பக்மார்க்ஸ் காட்டினாங்க. அண்ட் ட்ரெக்கோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வாட்டர் ஃபாலை வந்து போய் ரீச் பண்ணுவீங்க. ஸோ அது உண்மையாகவே வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஒரு நார்மலான ஒரு வாட்டர் ஃபாலை வந்து நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, பட் ஒரு ட்ரெக் பண்ணி டீப் ஃபாரஸ்ட் போய் ஒரு வாட்டர் ஃபாலை பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அது ஒரு ப்ளசண்ட்டான அந்த சைலண்டான என்வரான்மெண்ட்டில் அந்த தண்ணி ஓடுற சத்தத்தை வந்து இங்கே ரசிக்கும் போது அது கொடுக்குற ஃபீலே தனி. ஸோ எங்களை மாதிரி டிராஃபிக் நாய்ஸ்லேயே வளர்ந்த சிட்டி பர்சன்ஸ்க்கு இது ஒரு புது அனுபவமாக தான் நான் ஃபீல் பண்ணோம். ஸோ இது எங்களோட லைஃப்பில் நாங்கள் போகிற ஃபஸ்ட்டு ட்ரெக். ஸோ அது ஒரு பெஸ்ட் ட்ரெக்காக மாற்றி கொடுத்த 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ட்ரெக் தமிழ்நாடு.